வணக்கம் உறவுகளே. நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, ஜோதிடம் அடிப்படை பயிற்சி வகுப்பை நாம் நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த அடிப்படை பயிற்சி வகுப்பில் இன்று 4ஆம் நாள். இந்த 4ஆம் நாள் பதிவுகளை நாம் பார்த்து விடலாம். கடந்த பாடத்திட்டத்தில் பஞ்சாங்கத்தை பற்றி பார்த்தோம். நினைவூட்டுகிறேன். 5 அங்கங்களை கொண்டது பஞ்சாங்கம். இந்த பஞ்சாங்கத்தில் முக்கியமாக நீங்கள் அறிந்து கொள்வது நாட்கள் என்னும் சொல்லக்கூடிய வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம். இந்த 5ம் நேற்றைய பாடத்தில் இவைகள் எல்லாம் பார்த்தோம். இன்று பஞ்சாங்கத்தை நாம் பார்த்து விடலாம். இந்த பஞ்சாங்கம் என்பது 2 வகையாக பிரிக்கிறார்கள். ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம், இன்னொன்று திருக்கணித பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கத்திற்கும் திருக்கணித பஞ்சாங்கத்திற்கும் என்ன வேறுபாடு என்று உங்களுக்கு கேள்வி எழும். அதை பார்த்து விடலாம். அதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே அல்லது மாணவர்களே, நீங்கள் உங்கள் உற்றார் உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள், நண்பர்கள் மற்றும் சொந்த பந்தங்கள் அனைவருக்கும் நமது சேனலை எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அதன் வழியாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். நாம் அது மட்டுமல்ல, வேள்விகள், ஹோமங்கள், இறை தொண்டுகள், ஆலய பணிகள் இவைகளையும் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யக்கூடிய இந்த செயல்களினால் கிடைக்கப்பெறும் புண்ணியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவ்வாறு சொல்கிறேன். உறவுகளே, புதிதாக பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் முதலில் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளார போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, இந்த பஞ்சாங்கம் என்பது 2 நிலையாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று வாக்கிய பஞ்சாங்கம், மற்றொன்று திருக்கணித பஞ்சாங்கம். இந்த வாக்கிய பஞ்சாங்கம் என்பது பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது என்பது நம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். பூமி தன்னைத்தானே சுற்றும் பொழுது சூரியனின் கதிர்வீச்சு எங்கு விழுகிறது? பூமி சூரியனை சுற்றி வரும் அந்த வட்டப்பாதையில் சுற்றி வரும் பொழுது, தன்னைத்தானே சுற்றி வரும் பொழுது கிடைக்கப் பெறக்கூடிய சூரியனின் கதிர்வீச்சு எந்த இடத்தில் விழுகிறது என்று கணக்கிட்டு சொல்லக்கூடிய பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம். மெய்ஞானத்தால் நமது ரிஷிமார்கள், முனிவர்கள் அவர்கள் கணக்கிட்டு சொல்லியதுதான் இந்த வாக்கிய பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கம் இவ்வாறு இந்த கோள்களின் சஞ்சாரத்தை அளவிட்டு சொன்ன முறைப்பாடு இது. திருக்கணித பஞ்சாங்கம் என்பது கோள்களின் சஞ்சாரத்தை அளவிட்டு சொல்லக்கூடியது எப்படி என்று பார்த்தோம் என்றால், பூமி நேராக சுழலுகிறது என்ற அடிப்படையில் வாக்கிய பஞ்சாங்கம். ஆனால் பூமி சாய்மான அச்சாக, அதாவது லேசாக சாய்ந்தபடிதான் தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது என்று அறிவியல் பூர்வமாக, விஞ்ஞான ரீதியாக தெளிவாக பூமி எத்தனை டிகிரி அளவில் சாய்மான வடிவில் சுழலுகின்றது என்பதை துல்லியமாக கணக்கிட்டு
பூமியின் சாய்மான அச்சை துல்லியமாக கணக்கிட்டு அதை சுழலும் பொழுது சூரியனின் கதிர்வீச்சு எங்கு சரியாக கிடைக்கிறது என்பதை துல்லியமாக அளவிட்டு திருத்தி வடிவமைக்கப்பட்டதுதான் திருக்கணித பஞ்சாங்கம். வாக்கிய பஞ்சாங்கத்திற்கும் திருக்கணித பஞ்சாங்கத்திற்கும் உள்ள வேறுபாடுகளை நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். இந்த பஞ்சாங்கம் கோள்களின் சஞ்சாரங்களை, அதாவது சஞ்சாரம் என்றால் பயணிக்கிறது, பயணம் செய்வது, கோள்களின் சஞ்சாரங்களை துல்லியமாக அளவிட்டு எடுப்பதன் நோக்கம் என்ன, அவசியம் என்ன, பயன்பாடு என்ன, இப்படி உங்களுக்கு கேள்வி எழும். எதற்காக கோள்களின் சஞ்சாரத்தை இவ்வளவு துல்லியமாக கணக்கிட்டு எடுக்கிறோம் என்றால், ஒரு குழந்தை இந்த பூலோகத்தில் ஜனனம் எடுக்கிறது என்றால் அது பிறந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சத்தின் சுவாசத்தை உள் வாங்கக்கூடிய நேரம் எதுவோ அதுதான் அந்த குழந்தை ஜனனமான கால நேரம். ஒரு குழந்தை பிறந்து 30 செகண்ட், 50 செகண்ட், 1 நிமிஷம், 1.5 நிமிஷம் கூட உணர்வுகள் இல்லாமல், சுவாசம் இல்லாமல் கூட இருக்கலாம். எந்த ஒரு குழந்தை பிறந்தவுடன் இந்த பூமியின் வெப்பத்தையும் காற்றையும் சுவாசித்து அதனால் சுவாசிக்க இயலாமல் திணறி அலறுகிறதோ, இந்த பிரபஞ்சத்தின் சுவாசத்தை உள்ளே இழுத்து வெளியே விடும் அந்த நேரம்தான் அந்த குழந்தை பிறந்த நேரம் என்பதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் தாயின் யோனியில் இருந்து வெளிவந்த நேரத்தை பிறந்த நேரமாக எடுத்துக்கொள்கிறார்கள். அப்படி அல்ல. இந்த பிரபஞ்சத்தின் கதிர்வீச்சை அந்த சிசு உள் வாங்க வேண்டும். கோள்களின் கதிர்வீச்சு அந்த சிசுக்கு கிடைக்க வேண்டும். எப்பொழுது கிடைக்கும்? அது சுவாசிக்கும் பொழுதுதான் அதனுடைய கதிர்வீச்சை அது உள்வாங்கும். உள்ளே இழுத்து வெளியே விடும் பொழுது கிரகத்தின் கதிர்வீச்சுகள் அந்த சிசு உள் வாங்கிக் கொள்கிறது. அந்த குழந்தை, சிசு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன், மன்னிக்கவும். அந்த குழந்தை, பிறந்த குழந்தை இந்த கதிர்வீச்சை உள்வாங்கி வெளியே விடும் பொழுது இது பிறந்த குழந்தை. அந்த கிரகத்தின் நிலைப்பாடுகள் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து வைப்பதுதான் பிறந்த ஜாதகம், ஜனன ஜாதகம் என்று சொல்வார்கள். அந்த ஜனன ஜாதகத்தில் கோள்கள் இத்தனை டிகிரியில் இந்த பாகையில் சஞ்சாரம் செய்து கொண்டு இருந்தது என்பதை தெளிவாக கணக்கிடுவதற்கு தான் இந்த பஞ்சாங்கம் உதவி. ஏன் இவ்வளவு துல்லியமாக கணக்கெடுக்க வேண்டும்? பூமியின் சாய்மான அச்சையெல்லாம் அளவெடுத்து அது எந்த டிகிரியில், எத்தனை பாகையில் அது சாய்ந்திருக்கிறது, அது சாய்ந்து கொண்டு சுழலும் பொழுது சூரியனின் கதிர்வீச்சு எந்த இடத்தில் சரியாக விழுகிறது, அது விழக்கூடிய தூரத்தின் அளவு எவ்வளவு, இப்படி துல்லியமாக கணக்கிடுவதன் நோக்கம் இதற்காகத்தான். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது துளி அளவிற்கூட கால நேரம் தவறவிடக்கூடாது என்பதற்காகத்தான். இந்த காலம் நேரம் ஏன் தவறக்கூடாது? கால நேரம் தவறிவிட்டால் குழந்தையின் லக்னமானது மாறுபட நேரிடும். குழந்தையின் லக்னம் மாறுபட்டு விட்டால் பலன்கள் மாறிவிடும். ஜனன பிராப்தம் என்பதே மாறிவிடும். அவரவர்களுக்கு ஜனன பிராப்தம் என்பதுதான் ஜாதகம். அந்த ஜாதகத்தை கொடுப்பதுதான் ஜோதிடம். அது தவறாகிவிடும். இன்றைய காலகட்டத்தில் அப்படித்தான் சில நடந்து கொண்டிருக்கிறது. பெற்றோர்கள் சரியான கால நேரத்தை தராமல் விட்டுவிட்டு, அவர்கள் சரியான கால நேரம் கொடுத்தாலும் சில உறவுகள் அதை கணிப்பதில் ஏதோ தவறு நடக்கக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது பலன்கள் மாறிவிடுகிறது. இரண்டும் சரியாக இருக்கும் பட்சத்தில் கணிக்கக்கூடிய ஜாதகம் 100க்கு 100 பலன்களை தரும். அதுதான் அவரின் தலையெழுத்து, பிராப்தம்.
அதில் என்ன அவர் வாங்கிக் கொண்டு வந்திருக்கிறாரோ அதை தான் அவர் அனுபவிக்க வேண்டும். அதை மீறி கடுகளவு கூட அவருக்கு எக்ஸ்ட்ராவும் கிடைக்காது, குறைவாகவும் கிடைக்காது. இதை நன்கு மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் ஜோதிட மாணவர்களே. எனவே இந்த ஜாதகத்தின் பஞ்சாங்கம் எந்த அளவிற்கு ஜோதிடர்களுக்கோ இல்ல மானிட இனத்திற்கோ பயன்படுகிறது என்று நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இன்று அறிவியல் வளர்ச்சி என்றதனால தான் உங்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கம் கிடைக்கப்பெற்றது. அதற்கு முன்னெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கம்தான். நம் முன்னோர்கள் மெய்ஞானத்தால் கணக்கிட்டு சொல்ல அந்த அளவீடுகள் தான் இன்றும் சரியாக இருக்கிறது. கிரக பயிற்சிகள், சனி பகவான் பெயர்ச்சியாகிவிட்டார் என்று திருக்கணிதம் சொல்கிறது. பெயர்ச்சி ஆகவில்லை என்று இப்பொழுதுதான் பெயர்ச்சி ஆனார். சமீபத்தில் கூட நாம் பார்த்தோம் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம். எனவே மெய்ஞானத்தில் இருப்பதுதான் சரி என்று வாதிட்டு சொல்பவர்களும் நிறைய இருக்கிறார்கள். விஞ்ஞான பிரகாரம் திருத்தி அமைக்கப்பட்ட திருக்கணிதம் தான் சரி என்று சொல்பவர்களும் சிலர் இருக்கிறார்கள். எது எப்படியோ எந்த காலத்திற்கு எந்த பஞ்சாங்கம் சரி வருகிறதோ அந்த பஞ்சாங்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதுதான் புத்திசாலித்தனம் என்று நான் சொல்லிக் கொள்கிறேன். உறவுகளே, 2 பஞ்சாங்கமும் சிறந்ததுதான். ஜனன ஜாதகம் கணிப்பதற்கு உங்களுக்கு கட்டாயம் திருக்கணித பஞ்சாங்கம்தான் சரியாக இருக்கும். அதை தவிர மீதி அத்துணை நிகழ்வுக்கும் வாக்கிய பஞ்சாங்கம்தான் சூப்பராக இருக்கும். மாணவர்களாகிய நீங்கள் இதை நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். சரி உறவுகளே, மாணவர்களே, வாரத்தை பார்த்து கொண்டிருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை ரவி வாசரம் என்று நாம் பார்த்தோம். அடுத்தது திங்கட்கிழமை என்பது சந்திர பெருமானின் அனுகிரகம் மிகுந்த நாள். அனுகிரகம் மிகுந்த நாள் என்றால் உங்களுக்கு தெரியும் அல்லவா? சந்திரனின் பலம் அன்று அதிகமாக இருக்கும். சந்திரனின் கதிர்வீச்சு அன்று அதிகமாக கிடைக்கக்கூடிய நாள் திங்கள். எனவே அதை சோமவாசரம் என்று சொல்ல வேண்டும். செவ்வாய்க்கிழமை செவ்வாயின் அனுகிரகம், செவ்வாய் ஆளுமைக்கு உட்பட்ட நாள் அந்த நாள். எனவே மங்களவாசரம். சிலர் அங்காரக வாசரம் என்றும் சொல்வார்கள். ஆனால் மங்களவாசரம் என்று சொல்வதுதான் சிறப்பானது. புதவாசரம். புதன்கிழமை புதனின் ஆளுமை அதிகமாக இருக்கும். புதனின் கதிர்வீச்சு அன்று நாள் மிக அதிகமாக கிடைக்கும். அந்த நாளை புதன் எடுத்துக்கொண்டார். எனவே அது புதன்கிழமை. வியாழக்கிழமை குரு பகவானின் நாள். அன்று குரு பகவானின் கதிர்வீச்சு சிறப்பாக அந்த நாளில் இருக்கும். எனவே அந்த நாளுக்கு வியாழக்கிழமை பிரகஸ்பதி வாசரம் என்று சொல்வார்கள், குரு வாசரம் என்று சொல்வார்கள். உங்களுக்கு எது இலகுவாக இருக்கிறதோ அதையே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். பிரகஸ்பதி வாசரம் என்பது மிக சிறப்பாக இருக்கும். அடுத்தது சுக்கிர வாசரம். வெள்ளிக்கிழமை சுக்கிரனின் அனுகிரகம். கிழமைகளிலேயே மிக சிறந்த கிழமையாக நாளாக கருதக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சுக்கிரனின் அனுகிரகம். ஏன் என்று கேட்டால் எல்லோரும் மங்களகரமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆடம்பரமாகவும் புத்தம் புது உடைகள் ஆபரணங்கள் குடும்பத்துடன் தம்பதி சமேதராக இப்படி மகிழ்வான நிலையை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவானின் கதிர்வீச்சு அனுகிரகம் வெள்ளிக்கிழமையில் அதிகமாக கிடைப்பதால் வெள்ளிக்கிழமை எல்லோராலும் போற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிறப்பான நாளாக இருக்கிறது. இந்த வெள்ளிக்கிழமை முக்கியத்துவம் வாய்ந்த நாள். புரிந்து கொள்ளுங்கள் மாணாக்கர்களே. அடுத்து சனிக்கிழமை.
மந்தவாசர, சனிவாசர இப்படியெல்லாம் சொல்வார்கள். இந்த வாரங்கள் 7. இந்த 7 நாட்களுக்கும் 7 கிரகத்தின் ஆளுமை இருக்கிறது. இந்த 7 கிரகங்களும் 7 நாளை ஆட்சி செய்வதால் அதனுடைய தன்மைகள் அந்த நாளில் சிறப்பாக இருக்கும். எனவே வாரங்கள் 7 என்றால் இனி உங்களுக்கு நினைவுக்கு வருவது அந்தந்த கிரகங்களாகத்தான் இருக்க வேண்டும். மாணாக்கர்களே, நாம் நடத்தக்கூடிய பாடத்தை ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் போட்டு பாருங்கள். உங்கள் மனதிற்கு அது பதியும் வரை கேட்டவுடன் விட்டுவிட்டீர்கள் என்றால் உங்கள் மனதில் அது பதியாது, மறந்து விடுவீர்கள். எனவே ஒரு தடவைக்கு 2 தடவை பதிவை போட்டு போட்டு கேளுங்கள். உங்களுக்கு சந்தேகம் எதுவாக இருப்பினும் நான் வாரந்தோறும் புதன்கிழமை உங்களுக்கு கேள்விக்கு பதிலை தருகிறேன் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் தினந்தோறும் உங்களுக்கு 11:30 முதல் 12:30 வரை, 11:30 AM முதல் 12:30 PM வரை உங்களுக்கு நேரடியாக நான் வந்து கொண்டுதான் இருக்கிறேன். எனவே உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் நேரலையில் வந்து கேட்டு தெளிவு பெற வேண்டும் என்று சொல்லிக் கொள்கிறேன். உறவுகளே, பஞ்சாங்கம் அதில் ஒரு அங்கமான வாசரம் வாரத்தை பற்றி நாம் பார்த்துவிட்டோம். அடுத்தது திதியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். நாளைய பதிவு மிக சிறப்பான பதிவு. பார்த்து பயன்பெறுங்கள் உறவுகளே. நாளைய பதிவில் சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறேன் உறவுகளே.